Hello buddies, நான் Gajarishan, grade 7 from Pyramid Garden School. Today's Karamaya message. On a day when aspiration is intense, you can see a great number of people calling on you. That aspiration raising infallible witness the phenomenon of not only the total absence of callers, but some members of the household too will lead our house till the aspiration comes down. Thank you, bye. Hi buddies, I'm Arjumudashri grade 6A from Embeds Garden School. This is the message from Savitri by Aurobindo. Above her lightened high immensities, all the unknown looks out from boundlessness. It lodged upon an edge of hourless time, gazing out of some everlasting now. Its shadows gleaming with the birth of gods, its bodies signaling the bodiless, its foreheads glowing with oversoul, its forms projected and unknowable, its eyes dreaming of the ineffable, its faces staring into eternity. Thank you. Bye. Hi, hello buddies. I am RJ Kavinya from grade 4B from Pyramid Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்நாக்ஸ் தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன். வாங்கன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்கிறேன், அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ 1.5 kg, அப்புறமா மில்க் பவுடர் 2 கப்பு, சால்ட் 1 பிச்சு, கீ 1 ஸ்பூனு, அப்புறமா சுகர் 1.5 கப்பு, வாட்டரும் 1.5 கப்பு, கார்டமம் 1 பிச்சு, சாஃப்ரான் அதுவும் 1 பிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குண்டானில் ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். கட்டி விட்டு பார்த்திங்கன்னா நைஸாக உள்ளே போகணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். அப்புறமா அதை எடுத்து ஒரு குண்டானில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா மில்க் பவுடர் போட்டு நல்லா கொஞ்சமாக மில்க் பவுடர் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவு மாதிரி ஆக்கிடணும். அப்புறமா சால்ட்டும் கீயும் போட்டு உருண்டையாக ஆக்கிக்கணும். உருண்டையாக கிராக் இல்லாமல். அப்புறமா ஒரு பவுலில் சுகரையும் வாட்டரையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாகு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா கார்டமம் பவுடர் 1 பிச், சாஃப்ரானும் 1 பிச் போட்டுக்கிட்டு நீ கலக்கிடணும். அப்புறமா நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பால்ஸ் எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயில் இருக்கும் போது நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஜீரா கூட இந்த குலாப் ஜாமுனை போட்டு ஒரு 3 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான குலாப் ஜாமுன் ரெடி. இதை நீங்கள் அப்படியே ட்ரை குலாப் ஜாமுனாகவும் சாப்பிட்லாம், ஜீராவில் போட்டு குலாப் ஜாமுனாகவும் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய். 1 டேயில் முடிஞ்சிடும் இது.